கைஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணின மார்னிங் சைட் பார்க்கட்டும், மற்ற சைடு தான் வந்துட்டீங்க பாருங்கள். நான் வளமே அந்த பாலத்தில் நின்று தான் இங்கே கீழே வீடியோ எடுப்பேன். நம்ம அந்த பாலத்துக்கு அங்கால இருக்கிற சைடை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இங்கால என்ன இருக்குன்னு பார்க்குறது தான் வந்துட்டீங்க. வாங்க பார்ப்போம். இலையெல்லாம் ஆல்மோஸ்ட் உதிர்ந்து முடிஞ்சு, இனி வின்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு. இப்படி இரும்பால் பெரியர் போட்டு வச்சுருப்பாங்க. என்னென்னா இதெல்லாம் ட்ரெயில். ஸோ இதுக்குள்ளே இவங்க யாரான வாகனத்தை எடுத்துக்கிட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் இப்படி இது வச்சுப்பாங்க. இது ஃபுல் இரும்பு. ஆனால் தேவைன்னு சொன்னால் இதை உள்ளுக்கு போடலாம் போல், போட்டுட்டு வாகனத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு இரும்பு பாலம் உண்டு. இந்த ட்ரெயில்ஸ்லாம் ரியல் வெள்ளை கெனடியன் சொல்லாத்துவாங்க. இதில் ஏஷியன்ஸை பெருசாக பார்க்கலாம். அவங்கெல்லாம் அப்படி ஃபண்ட் எடுக்க மாட்டாங்க. அநேகமாக இதில் எவ்வளோத்துறார்கள் ரியல் கெனடியன் வெள்ளை எல்லாத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கிறார்கள். எவ்வளோத்தையும் தெரிவாங்க. அங்கே தெரியுதானே ரோட், அதிலிருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினேன். அப்படி டஹாட்ட பங்குவ மாதிரி சுற்றி சுற்றி மேலே வருது. இது இந்த ட்ரெயில் எங்கே போகுதுன்னு சொல்லி ஐ ஹேவ் நோ ஐடியா. நம்ம ரோட் அங்கால சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஜாதி ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே போகுதுடாப்பா. இன்னைக்கு வெதர் கொஞ்சம் பரவாயில்ல, 5 டிகிரி செல்சியஸ் தான். ஸ்டில் க்ளவுஸ் தான் போட்டிருக்கிறேன். கூலாக தான் இருக்குது. ஆனால் ஓகே. இந்த மாதிரி ட்ரெயில்ஸில் நடக்கிறதுல பெரிய கஷ்டமான ஒரு வேலை என்னென்னா, வார எல்லாருக்கும் ஹாய் ஹலோ சொல்லணும். நம்ம அவங்கள பார்த்தாலும் பார்க்காட்டியும் அவங்க ஹாய் ஹலோ சொல்லுவாங்க, நம்மளும் ஹாய் ஹலோ சொல்லணும். நம்மளோட ஏஷியன் கண்ட்ரீஸில் அது பெருசாக பழக்கம் இல்லை. ஸோ இங்கே வந்து புதுசுக்குள்ளே கடுமையாக கஷ்டப்படணும். யாரை பார்த்தாலும் ஹாய் சொல்லணும், ஹலோ சொல்லணும், க்ரீட்டிங்ஸ் பண்ணணும். நல்ல பழக்கம் தானா, நம்ம பழகலை தானே. ஸோ அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த புதுசுக்குள்ளே. இப்போ பழகிட்டு ஸ்டில் கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்டில் பழகிட்டுது. நடந்துட்டு இருக்கக்குள்ளே ஹாய் ஹலோ சொன்னால் ஜஸ்ட் ஹாய் ஹலோ சொல்லிட்டு ஒரு சிரிப்புன்னு சிரிச்சிட்டு போயிடுவாங்க. தஜ்ஜெல்லாம் நிற்கிற ஹட்டம் வந்துட்டுன்னு சொன்ன ஒருத்த வெதரை பற்றி கதைப்பாங்க. நைஸ் வெதரே வாங்க, நம்மளும் நைஸ் வெதர்னு சொல்லணும். இது எப்படின்னா வெயில் உளுந்தா, லைட்டாக வெயில் உளுந்தா நைஸ் வெதர். வெயில் உள்ளாட்டி ஓ நாட் குட், வெதர் சக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வெதரை பற்றி கட்டாயம் கதைப்பாங்க நின்றா. அப்படி இல்லாட்டி ஹாய் ஹலோவோட போயிடுவாங்க. இங்கே மரமெல்லாம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், இங்கே மேலே அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த இது போதும், அந்த பெரிய எலக்ட்ரிசிட்டி அது போதும். அதனால் இது போகிற ஃபுல் ஏரியாவே வீடு ஒன்றும் இல்லாமல் இப்படி எம்டி கிரவுண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லைன் போகிற ஃபுல் ஏரியாவே இப்படி தான் இருக்கும். ஓகே, அதில் தான் இப்படி குட்டி குட்டி ட்ரெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் எல்லாம் ஒன்றும் வளர விடாமல் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது மரம் வீடுகள் இருந்தால் டேஞ்சர்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பேப்பரில் நீ வீடு கட்டுறேன், சீரியஸாக இந்த பேப்பரில் தான் வீடு கட்டுறானு. அதான் வீடுகளில் தீ கொஞ்சம் பிடிச்சாலும் அந்த வீடு ப்ளஸ் அது பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா வீடுமே கம்ப்ளீட்டாக பற்றி எரிஞ்சது பிறகு தான் அது அணைக்கிற கட்டத்துக்கு வரும். ஏண்டா நம்முடைய நாடுகள் மாதிரி கான்க்ரீட்டில் அதுல எல்லாம் பெருசாக இந்த வீடு கட்டுறல, எல்லாமே அந்த கார்ட்போர்ட் அந்த மட்டையில் தான் வீடு கட்டுவாங்க. ஸோ கொஞ்சம் தீப்பற்றினாலும் அதை அலர்ட் பண்ணி ஃபயர் இது சர்வீஸில் வாரதுக்கு இடையிலே அரைவாசி இல்லாட்டி ஃபுல்லாகவே பற்றி முடிஞ்சிடும். அதுதான் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். எல்லா வீடுமே பேப்பர் தான், அதாவது கார்ட்போர்ட் தான். ஓங்கி குத்தினா உடஞ்சி வைத்துரும் செவர். காய்ஸ், அது அவ்வளோதான் அந்த ட்ரெயில். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.